வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு புட்டு, அதாவது புட்டு வகையில நிறைய இருக்கு. அரிசி மாவு புட்டு, கேப்ப மாவு புட்டு, கம்பு புட்டு, சோள புட்டு, கோதுமை புட்டு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அந்த நிறைய வகைகள்ல எப்படி எல்லாம் தயார் பண்ணலாமோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. இன்னைக்கு நம்ம புட்டு கடையில எப்படி புட்டெல்லாம் அந்த மாமா தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவங்க சொல்லி தர சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய தகவல் மாமா சொல்ல போறாங்க. என்ன அந்த புட்டு நம்ம நேரடியா அரிசி மாவு வாங்கி நம்ம பண்ணிட முடியாது. அந்த அரிசி மாவு எப்படி அரிசியை வாங்கணும், எந்த வகையான அரிசியை வாங்கணும், வாங்கி அதை அலசி என்னெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி பக்குவங்கள்லாம் நிறைய இன்னைக்கு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அந்த புட்டு அப்படின்னா நம்ம சாதாரணமா வீட்டுல செட் ஆகாது. ஆனா அந்த ஒரு சாஃப்டான புட்டு, ஒரு பாஞ்சான புட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு தடவை இந்த தயார் பண்றவங்க நேரடியா நம்ம சந்திச்சு இன்னைக்கு நம்ம நிறைய தகவல்களை, நிறைய நம்ம செய்திகளை கேட்க போறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து திருவள்ளிபுத்தூர் குரங்குப்பாலம் நாயக்கடை பஜார் பக்கத்துல பாத்திரக்கடை பக்கத்துல மாமாவோட புட்டு கடை இன்னைக்கு இருக்கு. இந்த புட்டு கடையில எப்படி எல்லாம் தயார் பண்றத அந்த நிறைய விஷயங்களை மாமா இன்னைக்கு புட்டு நம்ம டீ கடை கிச்சன்ல சொல்ல போறாங்க. வணக்கம் மாமா. எப்படி இருக்கீங்க? சரி, நீங்க இந்த புட்டு கடையை ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்கீங்க. நாங்களும் போகும்போது வரும்போது வாங்கி சாப்பிட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல ஒரு வேண்டுகோள் இருக்கிறாங்க. நம்மளோட டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு இந்த புட்டு எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்ற நிறைய தகவல்களை நீங்க புட்டு சொல்லணும். இதே ஆகுங்க, வேற மாற்றம் எல்லா திருவிழாவும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரைக்கும் போய் புட்டியா வரலாம். இந்த விழா காலங்கள்ல நிறைய மக்கள் கூடக்கூடிய இடத்துகள்ல ஸ்டால் போட்டுருவாங்க. பேர் முகமது ஆரிஃபு புக் ஸ்டால். சாலையோர வண்டி கடை. சாலையோர வண்டி கடை. வண்டி எங்க நகராட்சியில இருந்தே கொடுத்துருக்காங்க. நகராட்சியோட அனுமதியோட வண்டி நகராட்சியில இருந்து செஞ்சு கொடுத்து மாமாவோட 30 வருஷ அனுபவத்துல நிறைய மலையாளத்தை நகராட்சியில இருந்து சாலையோட மாமா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உணவு பண்ட தயாரிப்புல எந்த அளவுக்கு தெளிவா இருக்கும்னா நகராட்சியோட அனுமதியோட இருக்கு. இந்த புட்டு கடை ஆரம்பிக்கும் போது நகராட்சியில இருந்து எடுத்ததுதான். பேங்க்ல இருந்து லோன் வாங்குறதுக்காக கேட்டாங்க. அப்போ நீங்க எத்தனை வெரைட்டிஸ் போடுறீங்க, என்னென்ன வகையான வெரைட்டிஸ் எல்லாம் போடுறீங்க? 4-5 ரூபாய்க்குல போடுவோம். சரி, நான் தயாரிக்கிறது ரெண்டு கேப்ப மாவு, சரி, அரிசி மாவு, கோதுமை மாவு போடலாம். கோதுமை மாவு போடலாம். சூப்பரா இருக்கும். சரி, என்ன கொஞ்சம் அது காடா இருக்கும். அரிசியை நல்லா வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே காய போட்டு எப்படி காயணும்? காயிற பக்கம் நம்ம அந்த அரிசி எப்படி இருந்துச்சோ அதே மாவு நல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த கேப்பை என்ன செய்யணும்? வாங்கி சுத்தமா பாக்கெட்லதான் நிறைய விற்கிறது. சரி, இப்ப நம்ம எப்படி எல்லாம் தயார் பண்ணலாம்னு பார்ப்போமா? எப்படி அரிசி மாவு போட்டு கேப்ப எப்படி தயார் பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க, நம்ம அதை எப்படி தயார் பண்றான்னு பார்ப்போம், சொல்லி தருவாங்க. அரிசி மாவு எப்படி நம்ம தயார் பண்றது? வாங்கி அலசி காய போடணும். இதுக்குன்னு தனியா பச்சரிசி வாங்கணுமா? எப்பயும் போல பச்சரிசி வேணா? பால் உருட்டு அந்த குண்டு வணக்கம் உப்பு, லேசா உப்பு போடணும். ஒரு எத்தனை உலகம், எத்தனை இதுல வரும்? கம்மியா போட்டுருக்கீங்க. கம்மியா லேசா கொஞ்சமா விட்டாட்டேன். இந்த மாவு கட்டிலாம உதிரியா, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டக்கூடாது, உருண்டை உருண்டையா வரக்கூடாது. லேசா அப்பப்ப தண்ணி தெளிச்சு இது பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு தேங்காய் 2 சைடுல மட்டும் தான் இருக்கும். முன்னாடி கடைசியில. இதுல நம்ம புட்டு இதுல இனிப்பு இதுலயும் சேர்த்துருவீங்களா? அச்சு வராது. தனியா செலவு தனியா பேப்பர்ல விடுவாங்க. அந்த மாதிரி இப்ப ஜீனி இதுல சேர்த்தா என்ன ஆகும்? இலக்கம் முடிச்சு உள்ள இறங்கிடும். அதனால ஸ்வீட் சேர்க்க முடியாது.
அதான் அந்த மாவு பிசைற அந்த பக்குவம் தான் நம்ம அந்த புட்டு வந்து நல்லா அப்படியே பூ போல அப்படியே பஞ்சு கணக்கு இருக்கும். அப்படிதானே வந்து மாவு இப்படி இருக்கணுமா? கொஞ்சமா போட்டாங்க. அந்த தண்ணி விட்டு பிசைஞ்ச உடனே அது கொஞ்சம் கூடுதலா வந்துருச்சு. அப்படியே நல்லா அதிகமா கூடுதலா வந்துருச்சு. அது நல்லா பஞ்சு கணக்கா இருக்கு. இந்த அளவுக்கு லேசா தண்ணி தெளிச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். லைட்டா சேர்க்கணும். அதிகமா போடுறது தேங்காய் இருந்து போடுறது அது உள்ள காமிக்கணும். தேங்காய் பூ கொஞ்சமா, அதாவது துருவியும் வச்சுக்கலாம், நம்ம வந்து சீவி வச்சுக்கலாம். இது சீவி இருக்கீங்க, சீவி வச்சிருக்கீங்க, நம்ம துருவி கூட போட்டுக்கலாம். இப்ப அந்த அச்சு இது குழாய் தானே, குழாய், இந்த குழாயில வந்து அந்த அச்சுல உள்ள கொஞ்சம் தூவிடணும். முதல்ல அதுல போடாம போட்டோம்னா இந்த மாவு வந்து லேசா அந்த கல்ல வச்சு விடுதா, உள்ள வந்து தண்ணி அதிகமா தண்ணி அந்த நீராவி மேல போய் யூரியாவே சேர்த்துடணும். அவ்வளவுதான் மொத்தம். மறுபடியும் மேல கொஞ்சம் தூக்கிட வேண்டியது. இதுதான் ஒரு குழாயோட அமைப்பு. குழாயோட அமைப்பு. இப்ப குழாய் ஃபுல்லாவும் வைக்கக்கூடாது. அந்த நம்ம அச்சு எவ்வளவு விலைக்கு விற்கிறோம் அந்த கூட்டி குறைச்சி பண்ணா சரி. ஒரு புட்டு போடுற மாவு, ஒரு புட்டு கொலா புட்டுக்கு இப்ப ஒரு கை மாவு தான், ஒரு கை மாவு, அதுக்கு ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு அவ்வளவுதான். அது எல்லா மாவும் படுற மாதிரி எடுத்துட்டோம்னா மறுபடியும் அடுத்தது. இது ஏற்கனவே வச்சது. சரி, இது எவ்வளவு நேரம் வந்துடும்? 3 நிமிஷத்துல ரெடியா இருக்கலாம். 3 நிமிஷம். தண்ணியோட அளவு எப்படி வைக்கணும்? உள்ள வச்சுக்கலாம். இப்படி இட்லி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். மேலே ஏற்றிடும். நல்லா அளவா வச்சுக்கணும். தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நல்லா அருமையா நல்லா அப்படியே குறையாம தனியா கொடுக்குற கப்பல் வச்சா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து இங்கதான் அரிசி மாவு ரெண்டுமே இருக்கும், எப்பயுமே இருக்கும். அருமையா இருக்கும். 20 வருஷமா இங்கதான். இவரு எப்ப அங்க ஒரு கடை வச்சிருந்தாங்க, இப்ப இங்க வச்சிருக்காங்க. இடம் இதுல வந்து இன்னைக்கு புட்டு செய்யறது எப்படி, அதாவது கேப் மாவு புட்டு, அது எப்படி எல்லாம் செய்யணும், எப்படி எல்லாம் அவிய வைக்கணும், இப்படி எல்லாம் மாவு செய்யணும் அப்படின்னால மாமா அருமையாகவும் ஒரு அரிசி மாவு புட்டு, ஒரு கேப் மாவு புட்டு. மாமா கடையில வந்து கேப் மாவு புட்டு அதிகமா விற்குது. ஏன்னா அது ஒரு பாரம்பரியமான ஒரு சிறுதானிய உணவுகள்ல ஒண்ணுன்றதுனால அது அதிகமா விற்குதுங்க. சாப்பிட்டு பார்ப்போம், தீனி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். கேப் மாவு புட்டு நம்ம வீட்டுல ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். மாமா கடையில வந்து ஒரு 20 ரூபா கொடுத்தா போதும், அழகா புட்டை வச்சு ஜம்முன்னு கொடுத்துடுறாரு. 2 பீஸ் வாங்கிட்டு போனா போதும், வீட்டுல எல்லாரும் சேர்ந்து நல்லா அருமையா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மாமா வந்து அருமையா புட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நல்லா அப்படி சாப்பிட்டா நல்லா கேக்கு பன் மாதிரி, கேக் மாதிரி நல்லா ஊறி ஊறியா அப்படியே பாஞ்சா இருக்கு. அது வந்து நல்லா ஒரு ரகசியமா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு நல்லா நுணுக்கமா தொழில பார்த்து அருமையா அவிச்சு வச்சிருக்காங்க. புட்டு செம்மையா இருக்கு. சின்ன வயசுல அம்மா வந்து அப்படியே உதித்து இட்லி குப்பையில அவிச்சு அந்த மாதிரி கொடுத்து நான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பகுதிகளில் நீங்க அவிச்சு கொடுக்குற புட்டு நல்லா கேக் மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியுது, நல்லா அருமையா இருக்கு. இந்த புட்டுக்கு வந்து கடலை குருமா, பாசி பருப்பு நல்லா மத்திய வேக வச்சு அது இந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா அருமையா இருக்கு. மாவு எல்லாம் மாவு அரைச்சி எல்லாமே இந்த மாதிரி பக்குவங்கள் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லி தந்தாங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த பக்குவம் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நல்லா அருமையா ஒருத்தருக்கு ஒருவர் அன்பா துணையா நல்லா ஒரு அரசனையோட 2 பேரும் நல்லா பண்ணி இருக்காங்க.